ஐபிஎல் 2026க்கான ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. 77 பிளேயர்ஸை 10 டீம்ஸ் தங்களுடைய அணியில் எடுத்திருந்தாங்க. அதில் முதல் 5 அணிகள் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க, அவங்க அந்த டீமில் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ட் 1ல பார்த்துட்டோம். இந்த பார்ட் 2ல மீதம் இருக்கக்கூடிய 5 டீம்கள் எந்தெந்த பிளேயர்ஸை தன்னுடைய டீமுக்குள்ளே எடுத்து போட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, எந்தெந்த டீமுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ விலைக்கு போயிருக்காங்க, அதை பற்றின அனலைஸ் தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மறக்காமல் ஆரம்பிக்காதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ இனிமேல் தொடர்ச்சியாக வரும். டெய்லி நல்ல கருத்துள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கிரிக்கெட், அறிவியல், வரலாறுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் டிசி தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஆக்ஷனில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்த உடனே டேவிட் மில்லரை வெறும் 2 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருந்தாங்க. பேஸ் பிரைஸ்லேயே எடுத்துட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவின் கிரேட்டஸ்ட் ஃபினிஷர்னா அது டேவிட் மில்லர் தான். எப்போ வேணால் அவர் ஃபார்முக்கு திரும்ப வருவார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர், அவரை எடுத்து போட்டிருக்காங்க. டேவிட் மில்லரை வெறும் 2 கோடிக்கு. அதுக்கப்புறம் பென் டக்கெட்டை எடுத்து போட்டிருக்காங்க. பென் டக்கெட்டையுமே பேஸ் பிரைஸான 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவரை ஆல் ஃபார்மேட் ஓப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து ரசிகர்களே பாராட்டி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பென் டக்கெட்டை டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கினது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஃபாஃப் டு பிளஸ் இடத்தை இவர் நிரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு தாங்க ஷாக்கிங்கான ஒன்று, அக்யூப் நபிதார் அப்படிங்கிறவரை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அக்யூப் நபிதாரை 8.4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவரை நிறைய பேர் போட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த இவர் ரீசெண்டாக டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ரீசெண்டாக நடந்த SMA80ல் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் துலீப் டிராஃபியில் ஒரு டபுள் ஹேட்ரிக் எடுத்திருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான் இவர். அதனாலேயே இவரை ஸ்டீல் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். 8.4 கோடி இவருக்கு ரொம்பவே கம்மி தான். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவின் பத்தும் நிஷங்காவை 4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பத்தும் நிஷங்கா ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ரீலங்காவுக்காக ஓப்பனராக கலக்கிட்டு வராருன்னு சொல்லலாம். ஸோ அவரை தூக்கி உள்ள போட்டது ஒரு நல்ல விஷயம்தான். அவருக்கு பிறகு லுங்கிசனி இங்கிடியையும் ஸ்குவாடுக்குள்ளே சேர்த்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். ரபடாக்கு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்னா அது லுங்கி இங்கிடி தான். லுங்கி இங்கிடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக விளையாட போறாரு. 2 கோடிக்கு பேஸ் பிரைஸில் அவரை எடுத்திருக்காங்க. அவருக்கு பிறகு சயில் பராக்க 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு இளம் வீரர். இவரை க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களுடைய அணியில் அவரை சேர்த்திருக்காங்க. அதற்கு பிறகு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்திருக்கும். பிரித்வி ஷா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. முன்னாடி அவர் டெல்லியில் தான் இருந்தார். இப்போ தன்னுடைய தாய் அணிக்கு திரும்பிட்டாருன்னே சொல்லணும். பிரித்வி ஷாவை வெறும் 75 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல எடுத்துட்டாங்க. பிரித்வி ஷா பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கு. அதாவது பிளேயில் வந்துட்டு அவர் நல்லா தான் விளையாடுவார், கிரவுண்டுக்குள்ள நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் மேனேஜ்மெண்ட் கிட்டையும் சக வீரர்கள்கிட்டையும் அவர் ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவரை நாங்கள் வளர்த்தி விடுறோம், அவரை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை டீமுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. அவர் நல்ல பிளேயருங்க. இந்த கெட்ட விஷயங்களெல்லாம் விட்டாருன்னு சொன்னால் ஒரு நல்ல பிளேயராக வர முடியும். இப்போ இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா அளவுக்கு அவர் நல்ல பிளேயர் தான். அவர் நல்லா வருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அதன் பிறகு ஒரு ஸ்டீலுங்க, கைல் ஜேமிசன் 2 கோடிக்கு மட்டுமே வாங்கியிருக்காங்க. பேஸ் பிரைஸில் கைல் ஜேமிசனை வாங்கியிருக்காங்க. 6.8 அடி கொண்ட நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் தான் இவர். நல்ல ஸ்விங் அண்ட் சீம் வச்சிருக்காரு. இவர் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு செட் ஆகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நட்ராஜனுக்கு பேக்கப் பிளேயராக தான் இவர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக எப்பவும் போல டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஆக்ஷனில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் டேபிள்லேயே தன்னுடைய டீம் ஸ்குவாட்ஸ் எல்லாத்தையுமே உறுதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஒரு நல்ல ஆக்ஷனில் விளையாண்ட டீம்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ்னு சொல்லலாம். அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் LSG இந்த ஆக்ஷனில் கம்மியான வீரர்கள் எடுக்க தான் உள்ள வந்திருந்தாங்க. அதுபடியே கம்மியான வீரர்களையும் எடுத்திருக்காங்க. அப்படியாக வனிந்து ஹசரங்கா, ஸ்ரீலங்காவின் பெஸ்ட் ஸ்பின்னரான வனிந்து ஹசரங்காவை 2 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப மிகப்பெரிய ஸ்டீல்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் நல்ல ஸ்பின்னர். ராஜஸ்தானுக்காகவும் முன்னாடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. CSKக்கு இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் இவர் LSGக்கு போயிருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதன் பிறகு ஆண்ட்ரிக் நோர்க்கியாவையும் 2 கோடிக்கு எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. வெறும் 2 கோடி பேஸ் பிரைஸ் ஆண்ட்ரிக் நோர்க்கியாக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ குளோபல் லீக்ஸ்ல ஆண்ட்ரிக் நோர்க்கியா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. அதுக்காகவே நம்ம சஞ்சீவ் கோயங்கா, தோனியுடைய வில்லனான சஞ்சீவ் கோயங்கா இவரை 2 கோடிக்கு வாங்கியிருக்காரு. அதன் பிறகு முகுல் சௌத்ரி, ராஜஸ்தானை சேர்ந்த இவர் பண்ட்டுடைய ரெப்ளிகான்னு சொல்லலாம். அதாவது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் இவர். அதிரடியாக ஆடக்கூடியவர். இவரையும் 2.6 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க LSG அணியினர். இவருக்கு பிறகு நமன் திவாரியை 1 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவர் அண்டர்-19 வேர்ல்டு கப் 2024 விளையாண்டுருந்தாரு. ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தாருங்க. ஒரு செம்ம பவுலராக இவர் ஃபியூச்சரில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப்லேயே இவர் 12 விக்கெட் எடுத்திருந்தாரு. டொமஸ்டிக்லையுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. 20 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறப்போ இவரை எவ்வளவு வேணா க்ரோ பண்ணலாம். ஒரு ஃபியூச்சர் ஸ்டார்னே சொல்லலாங்க நமன் திவாரி.
இவரை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுங்க. புவி ஷமி மாதிரி இவர் வர வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே ப்ரெஷர் போட விரும்பல, ஆனால் இவர் ஒரு நல்ல பவுலராக வருவாருங்க. ஏன்னா இவருடைய பவுலிங் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அதன் பிறகு அக்ஷத் ரகுவன்ஷியை எடுத்து போட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் ரீசெண்டாக நடந்த எம்பிஎல்ல செஞ்சுரி விளாசி இருக்காரு. இவர் ரொம்பவே அதிரடி ஆடக்கூடியவர். 45 பாலுக்கு 120 ரன்களுக்கு மேலே எல்லாமே அக்ஷத் ரகுவன்ஷி அடிச்சிருக்காரு. அதை பார்த்தே எல்எஸ்டி இவரை எடுத்து போட்டிருக்காங்க அவங்களுடைய டீமுக்குள்ள. கடைசியா ஜோஷ் இங்கிலீஷை 8.6 கோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்காங்க எல்எஸ்டி. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய ஐபிஎல்ல ஜோஸ் இங்கிலீஷ் 5 இல்ல 4 போட்டி மட்டும்தான் ஆடுவாரு, அதுக்கு மேல ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்க அடுத்த வருஷம் கூட ஆடுங்க அப்படின்னு சொல்லி எல்எஸ்டி அவரை விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய அமௌண்ட் 8.6 கோடி. ஏன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ரீசெண்டா பஞ்சாப்காக சூப்பரா பண்ணியிருந்தாரு, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் தான் இவர். அதனாலேயே இவரை வாங்கி வச்சிருக்காங்க எல்எஸ்டி. ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்எஸ்டி இந்த ஒரு ஆக்ஷன்ல. தேவையான வீரர்களை எடுத்துட்டாங்க. அவங்களுடைய பர்சுக்கு ஏற்ற மாதிரி வீரர்களை வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னே சொல்லணும். எனக்கு என்ன வருத்தம்னா, கண்டிப்பா சஞ்சீவ் கோயங்கா கிட்ட இவங்க எல்லாருமே திட்டு வாங்க போறாங்க அப்படிங்கறதா வருத்தம். சஞ்சீவ் கோயங்காவை வச்சு செய்யணுங்க. அவருக்குன்னே தனியா வீடியோ வச்சிருக்கேன். தோனியை பண்ணதுக்குன்னே அவரை ஏதாவது பண்ணணுங்க. அவருக்கு ஒரு ட்ரோல் வீடியோ போடணுங்க. 8வது டீமை நெருங்கிட்டோம். 8வதா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆர்ஆருடைய இந்த ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அப்படி இப்படி தான் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க அதிக விலைக்கு எடுத்த பிளேயர் ரவி பிஷ்னாய் தாங்க. ரவி பிஷ்னாய் 7.20 கோடி அளவுக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு. வனிந்து அசரங்காவும் போயிட்டாரு. அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸும் இல்லை. அப்படிங்கும்போது ரவீந்திர ஜடேஜாக்கு அடுத்தபடியா ரவி பிஷ்னாய் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பிஷ்னாயை 7.20 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு நல்ல பிக் தான். ரவி பிஷ்னாயை சிஎஸ்கே எடுத்திருக்கலாம், ஆனால் இருந்தாலுமே இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் வெறும் 7 கோடி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே ஆச்சரியம். அதற்கு அடுத்தபடியா யஷ்ராஜ் புஞ்சார். இவரை நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க, ஆனால் நிறைய பேர் இவருக்கு ஏலம் எடுக்க போல. இவர் வெறும் 30 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸால. இவர் ஒரு லெக் பிரேக் பவுலருங்க. நல்லா பவுலிங் பண்ணக்கூடியவர். டொமஸ்டிக்ல ரீசெண்டா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. இவருக்கு அடுத்தபடியா அமன் ராவ், ஹைதராபாத்தை சேர்ந்த பிளேயர். இவர் ஒரு ஓப்பனர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவர் கண்டிப்பா உள்ள இறங்கி ஆடுவாரு. நல்ல பிளேயர் தான் இவர். இவரை 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இவருக்கு அடுத்தபடியா ரவி சிங். இவரை 95 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர், ஒரு ஆல்ரவுண்டர். இவருக்கு பிறகு விக்னேஷ் புத்தூர், கேரளாவை சேர்ந்த விக்னேஷ் புத்தூரை 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன் இவ்வளவு நான் ஹைப் பண்ணி சொல்றேன்னா, இவரை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஆனால் நிறைய பேர் இவருக்கு ஏலம் எடுக்க போவே இல்லை. இவர் பெயரை சொன்ன உடனே அங்க அரங்கம் அதிர்ந்துச்சுங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் துபாயில வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மலையாளிஸ் தான் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் ஆக்ஷனுக்கு வந்திருப்பாங்க போல. இவருடைய பெயர் வந்து அப்பீர் ஆன உடனே நிறைய பேர் ஆர்ப்பரிச்சு கத்துனாங்கன்னு சொல்லலாம். ஹைலைட் மூமெண்டாவே இருந்துச்சு அந்த ஒரு ஆக்ஷன்ல. யாருமே போல, அவங்க எல்லாரும் பதட்டத்தில் இருந்திருப்பாங்க போல. ராஜஸ்தான் ராயல்ஸ் அதுக்கப்புறம் பேடல தூக்க 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு இவர் எடுக்கப்பட்டாரு. 26 கோடிக்கு போனவங்களுக்கு கூட கைத்தட்டல் பெருசா வரல, ஆனா இவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் வந்துச்சுங்க. ஏன்னா இவர் கேரளாவை சேர்ந்தவர். அதனாலேயே அங்க இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்தவர்கள் இவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்ததா சுஷாந்த் மிஸ்ரா அப்படிங்கிற பிளேயரை 90 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஜார்க்கண்டை சேர்ந்தவர். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. ரீசெண்டாக நடக்கக்கூடிய எஸ்எம்ஏ டீலையுமே சூப்பராக பவுலிங் பண்ணிட்டு வராரு. அவரை வெறும் 90 லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஆடம் மில்னேவை 2.4 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் ஒரு கிரேட்டஸ்ட் நியூசிலாந்து பவுலர்னு சொல்லலாம். ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர் தான். இவரை 2.4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு குல்தீப் சென். இவர் முன்னாடி வந்து பிபிகேஎஸ்க்கு இருந்தார். ஒரு நல்ல பவுலராக இருந்தார். அடுத்தபடியாக இவர் ராஜஸ்தானுக்கே திரும்ப வந்திருக்காரு. ஏற்கனவே ராஜஸ்தானில் இவர் பயணிச்சிருக்காரு. அதன் பிறகு பிரிஜேஷ் சர்மாவை 30 லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. பிரிஜேஷ் சர்மா ரீசெண்டாக நடந்த பெங்கால் ப்ரோ T20 லீக்ல 11 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அதை பார்த்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இவருக்கு போயிருக்காங்க. அதன்படி வெற்றிகரமாக பிரிஜேஷ் சர்மாவை கைப்பற்றிட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்குவாட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, யார் ராஜஸ்தான் ராயல்ஸுடைய கேப்டன் அப்படிங்கிறத இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸுடைய கேப்டன் யாரா இருப்பா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 2 டீம் பார்க்க போறோம். அந்த 2 டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆஸ்வாசம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த 2 டீமுமே ஒரு ஊரே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகமான பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. KKR SRHமே. இருந்தாலுமே நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல KKR 3 தடவை சாம்பியனா இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். KKR இந்த ஆக்ஷன்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. 64 கோடி உள்ள வந்திருந்தாங்க. அந்த 64 கோடியை சரியான விதத்தில் செலவு பண்ணியிருந்தாங்க. கேமரூன் கிரீனுக்கு அதிகமாக போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இருந்தாலுமே இவங்களால எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. காசு அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ இஷ்டத்துக்கு ஆட்களை எல்லாம் எடுத்து போட்டாங்க. அது டீமுக்கு செட் ஆயிடுச்சு. இனிமேல் IPL-க்குள்ள எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எடுத்த உடனே கேமரூன் கிரீன். உங்க எல்லாருக்குமே தெரியும், கேமரூன் கிரீன் இந்த IPL-லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர்னா அது கேமரூன் கிரீன் தாங்க. கேமரூன் கிரீனை 25 கோடியே 20 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இது மூலமா 2026 IPL-ல
தேர்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இவர் விளையாட போகிறாரு ஸ்ரேயஸ் ஐயர் ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறமா. உண்மை சொல்ல போனால் இந்த ஆக்ஷனில் அவர் ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருந்தாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேமரன் கிரீன் ஒரு ஆல்ரவுண்டர் தான். பல பேட்டிகளையுமே சொல்லிட்டாரு இந்த ஐபிஎல்னா பவுலிங்கும் போடுவேன் அப்படின்னுமே சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தில்லாலங்கடித்தனமா பேட்டர் லிஸ்ட்டில் தன்னுடைய பெயரை கொடுத்துருப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்ஷனில் முதல்ல பேட்டர்ஸ் தான் வந்துட்டு ஏலம் விடுவாங்க. அதனால சூட்டிப்பா பேட்டர்ஸ் லிஸ்ட்டில் தன்னுடைய பெயரை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே போய் கேட்டாங்க அப்போ நீங்கள் ஐபிஎல்ல பவுலிங் போட மாட்டீங்களா, எதுக்காக பேட்டர் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்க, ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கலன்னு கேட்கும்போது இல்லைங்க என்னுடைய அட்மின் மிஸ்டேக் பண்ணிட்டா, என்னுடைய மேனேஜர் தான் தப்பு பண்ணிட்டு தெரியாம போட்டாரு, அவர் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எத்ராஜா மாதிரியே சொல்லியிருக்காரு. எனக்கு சத்தியமா சிரிப்பு தாங்க வந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல இருந்தாதான் அவரால் அதிக விலைக்கு போக முடியும். அவர் பண்ண சரியான விஷயம் தான். நிறைய பேர் தப்புன்னு நினைக்கலாம். ஏற்கனவே இதை நிறைய டீம்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே ஒரு தடவை 57 இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அவரை வேணும்னே கடைசியில் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விக்கெட் கீப்பர் லிஸ்ட்ல போட்டு விட்டுருக்காங்க ஒரு தடவை. இவருக்கு அடுத்தபடியா செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயரா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மதிஷா பதிரானா தாங்க. பதிரானா 18 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு. ஸ்ரீலங்காவுக்காக ஒரு வாரி வழங்கக்கூடிய ரன் மிஷனாக இருக்கக்கூடிய பதிரானா எந்த ஒரு ரீசெண்ட் லீக்ஸ்லையுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சிஎஸ்கேக்காகவும் அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனாலே சிஎஸ்கே அவரை விளையாட வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே அவருக்கு கேலிபர் இருக்குது, அவருக்கு திறமை இருக்குது, அவருக்கு சொல்லிக் கொடுத்தா அவர் கரெக்டாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. அதில் கேகேஆரும் ஒருத்தராக இருக்காங்க அப்படிங்கும்போது தான் நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அதனால் பதிரானாவை 18 கோடி வரைக்கும் போய் எடுத்திருக்காங்க கேகேஆர். அடுத்ததான் ஃபின் ஆலனை 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க கேகேஆர். இவர் ஒரு நியூசிலாந்து ஓப்பனர். ரீசெண்டாக 48 பாலுக்கு 100 அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பிக்குங்க. அதன் பிறகு தேஜஸ்வி தஹியா இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவரை 3 கோடிக்கே எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பிக்குங்க. அதன் பிறகு கார்த்திக் தியாகி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் அண்டர் 19 காலத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் அவருடைய ஃபார்ம் டிப்பாச்சு. இப்போ அவர் நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இவரை 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸில் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு பிரசாந்த் சொலாங்கி இவரையுமே 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. இவர் சிஎஸ்கேல இதுக்கு முன்னாடி இருந்தாரு. இவர் ஒரு லெக் ஸ்பின்னர், நல்ல ஒரு பவுலர் தாங்க. அதன் பிறகு உங்க எல்லாருக்குமே தெரியும் ராகுல் திரிபாதியை எவ்வளவோ கலைச்சிட்டாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். இருந்தாலுமே கம்பேக் நான் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆர்ல இணைஞ்சிருக்காரு. கேகேஆர் அவரை 75 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்தது டிம் ஷைஃபர்ட். ரீசெண்டா பிபிஎல்ல செஞ்சுரி அடிச்சிருந்தாருங்க. சூப்பர்பான பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட இவரை 1.5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நியூசிலாந்து பேட்ஸ்மேனான இவர் நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு வராரு. இவரை கண்டிப்பா கேகேஆர் பயன்படுத்திக்க தான் போறாங்க. டாப் ஆர்டர்லயே இவரை தூக்கி இறக்கி விட தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு 3வது ஹையஸ்டா முஸ்தபிசுர் ரஹ்மானை எடுத்திருக்காங்க. இவருக்குமே கடுமையான போட்டி இருந்துச்சு. இவரை 9.20 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. வயசானாலும் சிங்கம் தான் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு பவுலர் தான். ஏட்ரஸே இல்லாத ஒரு பவுலர் தான் முஸ்தபிசுர் ரஹ்மான். என்னதான் இவர் பங்களாதேஷ்காரராக இருந்தாலுமே இவருக்கு ஏட்ரஸே கிடையாதுங்க. நல்ல ஒரு பவுலருங்க. அடுத்தது தக்ஷ் கம்ரா. இவரை 30 லட்சத்தில் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு லெக் ஸ்பின்னர். அதன் பிறகு ரச்சின் ரவீந்திரா, ஃபார்மர் சிஎஸ்கே பேட்டரான ரச்சின் ரவீந்திராவை 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நியூசிலாந்தில் சிறப்பான ஓடிஐ பேட்ஸ்மேனாக இவர் இருக்காரு. ஆனால் T20 தாங்க இவருக்கு வரமாட்டேங்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக ஆகாஷ் தீப். இவர் ஒரு நல்ல பவுலர். டெஸ்ட் கேப் வச்சிருக்காரு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இவர் அன்சோல்ல போயிருந்தாரு. அதன் பிறகு இவர் எடுத்துட்டாங்க. 1 கோடி ரூபாய்க்கு இவர் ஏலத்தில் போயிருக்காரு. ஸோ ஓவராலாக 12 பேரை ஏலத்தில் எடுத்திருக்காங்க கேகேஆர். சொல்லும் போதே எனக்கு மூச்சு அடைக்குதுங்க. இந்த வீடியோ பெருசாக போகிறதுக்கே இவங்க தான் காரணம். இவங்க டீமில் நிறைய பேரை வெளியே விட்டுருந்தாங்க. அதனாலேயே நிறைய பேரை உள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் பார்த்து பிக் பண்ணியிருக்காங்க. எப்படி இவங்களுக்கு டீம் அமைப்போதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து கடைசியாக 10வது டீமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எஸ்ஆர்எச் காவ்யா மாறன் இந்த ஆக்ஷனில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க காவ்யா மாறன் மட்டும்தான். அவங்க டேபிள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணாங்க. அவங்களுக்கு டீம் ஆல்ரெடி கொஞ்சம் செட்டாக தான் இருந்துச்சு. ஒரு சில பிளேசஸ் தான் வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அதே டீம் தான். என்ன அவங்க நல்லா ஆடணும், அந்த அதிரடியவே நல்லா ஆடி ஜெயிக்கணும் முதல்ல. அதுதான் மேட்ரு. அடுத்த வருஷம் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி ஓகே, யாரையும் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஐஎஸ் பிட்டா யாருக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன். இவருக்கு அதிக ரேக்கி இருந்துச்சு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அன்சோல்ல போயிட்டாரு. இருந்தாலுமே அதுக்கப்புறம் உள்ள 13 கோடிக்கு விலை போயிருந்தாரு. 13 கோடிக்கு எஸ்ஆர்எச் இவரை எடுத்திருக்காங்க. அடுத்து சிவம் மாவியை 75 லட்சத்துக்கு எஸ்ஆர்எச் வாங்கியிருக்காங்க. ஒரு பேக்கப் பவுலராக அவரை எடுத்திருக்காங்க. அவர் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். எல்எஸ்டில எல்லாம் நல்லா ஆடி இருந்தார். அப்படிப்பட்ட பிளேயரை 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து சிவம்குமாரை 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர், ஆனால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஒரு நல்ல பிளேயர் இவர் டொமஸ்டிக்ல. இவருக்கு வாழ்க்கை தரணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஆர்எச் வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு சலீல் அரோராவை 1.5 கோடிக்கு எஸ்ஆர்எச் வாங்கியிருக்காங்க. இவர் ஒரு அதிரடி பேட்ஸ்மேனுங்க. ரொம்பவே அதிரடி ஆடுவார். 45 பாலுக்கு 125 ரன்னு எஸ்எம்ஏடியில் இவர் அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடக்கூடியவர் தான் இவர். இவருக்கு பிறகு சகிப் ஒசாயை 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. பீகாரை சேர்ந்த ஆல்ரவுண்டர் தான் இவர்.
அதன் பிறகு ஆன்கார் தர்மலே, இவரையும் 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். அடுத்து அமித் குமார் 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். அடுத்து பிரஃபுல் இங்கே விதர்பாக்காக ஆடிட்டு இருக்காரு. 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இவர் ஒரு நல்ல பவுலருங்க. ரஞ்சி டிராஃபில ரீசெண்டா தமிழ்நாடு கதற விட்டுருந்தாரு. தமிழ்நாடுக்கு எதிராக 5 விக்கெட் ஆல் இவர் எடுத்திருந்தாரு. 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு கிரைன்ஸ் புல்லெட்ரா அப்படிங்கிறவரை எடுத்து போட்டிருக்காங்க. இவரோட ஸ்பின்னர், இவரையுமே பேஸ் பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்மின்ஸ் கோட்டால ஜாக் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் பிளேயர் உள்ள வந்திருக்காரு. இவர் ஒரு ஆல்ரவுண்டரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவரும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே மக்களே, ஒரு வழியா இந்த லாங் வீடியோ முடிவுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, 2026 ஐபிஎல்ல பிளே ஆஃப்குள்ளே போக போகிற அந்த 4 டீம் எது? உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் பிளே ஆஃப் வரப்போ பார்க்கலாம். நல்ல சேனல் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் கொடுக்குறோம்.